அவரே என்ன அடிச்சாருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அண்ணி, அக்கா தான் அண்ணன் உங்க கூட சண்டை போடுறாருன்னு சொன்னா. என்ன வான்மதி இது? அண்ணி பொய் சொல்லாதீங்க. அண்ணன் உங்க கழுத்தை பிடிச்சாரு, அத நிஜமாவே நான் பார்த்தேன். ஐயோ வான்மதி, அப்படி எதுவும் இங்க நடக்கல. நீ எதையோ பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சண்டை போட்டவருக்காக நான் எதுக்கு சந்தோஷமா காஃபி எல்லாம் கொடுக்க போறேன்? எதுக்கு இப்படி தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற? இங்க பாருங்க மச்சான், என்னையும் பவித்ராவையும் பத்தி உங்க ஒய்ஃப்க்கு என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்குமா தெரியல? பவித்ராவும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கூட்டு குடும்பத்துல வாழ்ந்த அவ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களெல்லாம் பிரிஞ்சு என் கூட வந்தா நீங்களா ஃபீல் பண்ணுவீங்களேன்னு தான் நானே இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க ஒத்துக்கிட்டேன். நான் போய் எப்படி அவளை அடிப்பேன்? நான் பார்த்தேன். அவரு என்ன அண்ணி இப்படி பண்ணிட்டீங்க? ஒண்ணுமே நடக்காத விஷயத்த சொல்லி பாருங்க, எல்லாருக்குமே சங்கடமாயிடுச்சு. இல்ல வருண், நான் நிஜமாவே பார்த்தேன். வன்மதி ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரி எதுவும் அறகுறையா பார்த்துட்டு வந்து சொல்லி குடும்பத்துக்குள்ள குழப்பம் வர்ற மாதிரி நடந்துக்காதீங்க. இல்லங்க, சத்தியமா நான் பார்த்தேன். அவர் உங்க அக்காவை அடிச்சாரு. ஆனா இப்ப ஏன் பவித்ரா அண்ணி மாத்தி சொல்றாங்கன்னா எனக்கு புரியல. வன்மதி வேண்டாம், இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. தங்கம், நான் உன் அத்தை வந்திருக்கேன். என்னடா உள்ள ஒரே இருட்டா இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் நீ இந்த அத்தைய பார்க்க துள்ளி குதிச்சு வந்துருவ. அப்புறம் இங்க அழகான ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. உன் மேல பாசம் காட்ட ஒரு குடும்பமே இருக்கு. நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர கௌதம், வருண்னு 2 மாமா இருக்காங்க. உன்னை தரையிலேயே படாம தோள்ல சுமக்க 2 அத்தைங்க இருக்கும். உன் கூட கொஞ்சம் விளையாட ஒரு சித்தி இருக்காங்க. உன் மேல உயிரையே வச்சிருக்கிற 2 பாட்டி இருக்காங்க. நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்படா தங்கம். நம்ம ஜாலியா பீச்சுக்கு போலாம், ஷாப்பிங் போலாம், மழையில விளையாடலாம், அப்புறம் அம்மாக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இன்னும் நிறைய நிறைய ஆசை இருக்குடா தங்கம். இது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். அது வரைக்கும் அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் உன்னால இருக்க கூடாது. ஓகேவா? வெண்ணிலா ஓகே சொல்றா. குட்டி பவித்ரா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணி, அண்ணா உங்களை அடிச்சாரு தானே? பின்ன ஏன் மாத்தி சொன்னீங்க? அண்ணி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வெண்ணிலா, நான் நல்லாதான் இருக்கேன். இல்ல அண்ணி, நீங்க பொய் சொல்றீங்க. அண்ணன் உங்க கழுத்தை பிடிச்சத நான் பார்த்தேன். உண்மையை சொல்லுங்க அண்ணி, என்ன பிரச்சனை? நீங்க ஏதாவது சொன்னாதானே அதுக்கு சொல்யூஷன் தர முடியும். என்ன சொல்லணும்? நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதையே கேக்குறீங்க? என்ன பெரிய டிடெக்டிவா நீங்க? புருஷன் பொண்டாட்டி ரூம்ல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. 2 அத்தையும் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களால தாங்க முடியாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆரம்பத்திலே சரி பண்ணிடலாம். அதனாலதான் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல வான்மதி. சரி, டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க. போங்க. என்ன 24 மணி நேரமும் அவைலபிளா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. எங்க போயிட்டாங்க? This number is currently switched off. Please try again later. ஏன் இப்படி பண்றாங்க?
எதுக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? இப்ப எதுக்கு இந்த நேரத்துல உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்க? இது என்னங்க கேள்வி? ஒரு பொண்ணு குளிச்சுட்டு வந்து மேக்கப் கூட போடக்கூடாதா? நான் மேக்கப் போட வேணாம்னு சொல்லல. இந்த நேரத்துல அதுவும் இப்படியா? ம். ஆ, ஐயோ, ஐயோ, என்னங்க, என்னங்க, இங்க வாங்க. ஐயோ, ஏய், என்னாச்சு? தூசி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. கண்ணு உறுத்துது. சரி, நீ கையெடு, நான் பாக்குறேன். கையெடு. ஏங்க, எவ்வளவு நேரம் இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க? ஆ. இப்ப எதுக்கு சிரிக்கிற? தூசி எல்லாம் விழல, சும்மாதான் நான் நடிச்சேன். என்ன விளாடுறியா? பின்ன என்னங்க, இப்படி கட்டின பொண்டாட்டிய யாராவது தள்ளி உட்காந்து சைட் அடிப்பாங்களா? அதான் பக்கத்துல வர வைக்க நான் அப்படி சொன்னேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணுன. காலையில தான் உன்னை பத்தி நினைச்சேன். கரெக்டா ஃபோன் பண்ணிட்ட. எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, நல்லா தான் கீறேன். எதுக்கு என்ன பார்க்கவே வரல? உன் மக எப்படி வாழ்றான்னு பார்க்க வேண்டாமா? வரணும்னு தான் வான்னு நினைச்சுன்னுக்கிறேன். ஆனா வர முடியாத சூழ்நிலை. சரி, அட்லீஸ்ட் கால் பண்ணணும்னாது தோணுச்சு. சொல்லுமா. வானு, நான் ஒரு முக்கியமான விஷயமா தாண்டி கால் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லு. உன்னாண்ட கேட்கணும்னு தான் கால் பண்ணேன். ஆனா அத எப்படி கேக்குறதுன்னு தான் தெரியல. அம்மா, என்கிட்ட என்ன தயக்கம்? நான் உன் பொண்ணுமா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேளு. வானு, என்னடா அம்மா திடீர்னு இப்படி கேக்குறாளேன்னு தப்பா எடுத்துக்காத. அம்மாக்கு கொஞ்சம் பிரச்சனை கண்ணு. அதான் வந்து எனக்கு அர்ஜென்ட்டா 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும் கண்ணு. என்னது? 1 லட்சமா? ம். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? வானு, அப்படியெல்லாம் சொல்லாதடி. அம்மா ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டினுகிறேன். சீட்டு புடிச்ச வானு, எல்லார்கிட்டயும் காசு வாங்கி அதை செலவு பண்ணிட்டேன். காசு குத்தவங்க எல்லாரும் இப்போ உடனே காசு வேணும்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இல்லன்னா போலீஸ்ல புச்சு குத்துருவேன்னு சொல்றாங்க வானு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.